மகாபாரத கதைகளை ஏட்டில் படித்தவர்கள் பலர். ஆனால் அக்கதைகளை ஏட்டில் படிக்காதவர்களிடையே பல வேறுபட்ட கதைகள் வழக்கில் உள்ளன. அவை ஏட்டில் இடம்பெறாத நாட்டுப்புற கதைகள். செவி வழி கதைகளாக வழங்கப்பெறும் அக்கதைகள் மூலம் பல அறநெறிகள் கற்பிக்கப்படுகின்றன. மனிதர்களின் மனங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே கதைகள் பிறந்தன. அவை ஏட்டு வடிவ கதைகளாக இருந்தாலும் செவி வழி கதைகளாக இருந்தாலும் நன்மை பயப்பவைகளே தவிர தீமை விளைவிப்பன அல்ல. துரியோதனன் சபையில் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது கண்ணனின் அருளால் துச்சாதனன் உரிய துகில் வளர்ந்த கதையை கேட்டிருப்போம். அதே சமயம் கண்ணனின் மானம் காத்த பாஞ்சாலியின் பட்டுச்சேலை கதை ஒன்று உண்டு. இது ஒரு செவி வழி கதை, நாட்டுப்புற கதை. துரியோதனன் சபையில் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள். துச்சாதனன் அவள் புடவையை உரியத் தொடங்கினான். பாண்டவர்கள் ஐவரும் செய்வதறியாது கண்ணீர் உகுத்து நின்றனர். சபையில் உள்ள சான்றோர்களும் வாய் திறக்கவில்லை. கற்புக்கரசி காந்தாரியோ அஞ்சுடன் ஆறு ஆகட்டும், அதற்கென்ன, எழுந்து போடி என்பது போல் மூச்சு விடாமல் மௌனமானாள். இந்நிலையில் செயலிழந்த பாஞ்சாலி கோவிந்தா கோவிந்தா என்று புடவை பற்றிய கையை தலைமேல் தூக்கி கண்ணனை சரணடைந்தாள். துச்சாதனன் உரிய துகில் வளர்ந்தது. 1000 யானை பலம் கொண்ட துச்சாதனன் சோர்ந்து ஓய்ந்து கீழே சாய்ந்தான். திரௌபதி மானம் இழக்காமல் மன்னர் சபையில் மாண்புடன் நின்றிருந்தாள். பாஞ்சாலி கூப்பிட்டவுடன் கண்ணன் புடவை சுரந்தானே, அது ஏன்? இப்படி ஒரு வினா எழுந்தது ஒரு நாட்டுப்புற கலைஞன் மனதில். தன் கற்பனையால் அதற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்தான். இன்னொருவன் வேறொரு காரணமும் கண்டுபிடித்தான். அந்த 2 கதைகளையும் இந்த வீடியோவில் பார்ப்போமா? ஒரு முறை கண்ணன் கத்தியால் பழமறுத்து கொண்டிருந்தான். அந்த கத்தி கண்ணன் கையில் பலமாக பட்டுவிட்டது. இரத்தம் ஊற்றெடுக்கத் தொடங்கியது. பலர் அங்கே திரண்டிருந்தனர். கண்ணன் காயம் பட்டதற்கு என்ன செய்யலாம் என்று யாருக்கும் தோன்றவில்லை. வாயினால் தம் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். பாஞ்சாலி அவர்களைப் போல் அனுதாபப்படவில்லை. ராஜபத்தினியான அவள் புது பட்டுப்புடவை கட்டியிருந்தாள். உடனே அப்புடவையில் ஒரு பகுதியை கிழித்து தண்ணீரில் நனைத்து கண்ணன் கையில் கட்டுப்போட்டாள். கை காயம் உடனே ஆறிவிட்டது. உடனே எப்படி ஆறும்? கண்ணன் அங்கிருந்தவர்களின் மனநிலையை சோதிக்கத்தானே கையில் காயம் ஏற்படுத்தி கொண்டான். எல்லோரும் உதவ முன்வராத நிலையில் பாஞ்சாலிதானே பட்டுச்சேலை என்று பாராமல் கிழித்து கட்டினாள். பாஞ்சாலி செய்த உதவிக்கு எப்படி கைமாறு செய்வது என்று நெடுநாளாக காத்திருந்தானாம் கண்ணன். பாஞ்சாலிக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் சாதாரண கடனுக்கு வட்டி வளர்வது போல் வளர்ந்து கொண்டே இருந்ததாம். அந்த நன்றி கடன் தீர்க்கும் வாய்ப்பு துரியோதனன் சபையில் வாய்த்தது கண்ணனுக்கு. ஒரு புடவை துணுக்கிற்காக மலைமலையாக புடவைகளை குவித்த பின்பே கண்ணன் தன் கடன் சுமை தீர்ந்தது என்று நிம்மதி அடைந்தான். மற்றொரு கலைஞனது கற்பனையில் ஒருமுறை கண்ணன் குளத்தில் நீராடி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கட்டியிருந்த ஆடையை ஒரு மீன் இழுத்து கொண்டு மறைந்து விட்டது. ஆடை இல்லாமல் கண்ணன் கரையேறுவது எப்படி? கரையேறினாலும் வீடு வரை செல்வது எப்படி? தண்ணீருக்குள் மூழ்கியவாறே தத்தளித்து கொண்டிருந்தான் அவன். குளிர் உடலை வாட்டுகின்றது. பசியோ காதை அடைக்கின்றது. அவ்வழியே பலர் சென்று கொண்டுதான் இருந்தனர். யாருக்கும் கண்ணன் நிலை கண்டு உதவத் தோன்றவில்லை. அவர்கள் வழியே அவர்கள் போய்கொண்டிருந்தனர். அப்பொழுது பாஞ்சாலி அவ்வழியே வர நேர்ந்தது. கண்ணன் நீரில் தத்தளிப்பதை பார்த்தாள். அவன் கரை ஏற முடியாத காரணத்தை உணர்ந்து கொண்டாள். உடனே தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த பட்டுச்சேலையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனிடம் வீசினாள். கண்ணன் அதை உடுத்துக்கொண்டு கரையேறினான். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதன்றோ? இந்த நன்றிக்கடன் வட்டி போல் வளர்ந்து கொண்டே இருந்தது. இக்கடனை தீர்க்கும் வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தான் கண்ணன். அந்த வாய்ப்பை துரியோதனன் உண்டாக்கித் தந்தான். கண்ணன் தன் கடனை தீர்க்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். To watch more videos, please press the subscribe button and the bell icon.